கடந்த கால அரசாங்கத்துக்கு விளையாட்டு காட்டியது போல எமக்கு காட்ட வேண்டாம். மண் மாஃபியாக்களுக்கு கடற்தொழில் அமைச்சர் எச்சரிக்கை. யாழில் போலீசாரினால் கைப்பற்றப்படும் சட்டவிரோத மணலை போலீஸ் நிலையத்தில் வைத்து ஏலத்தில் விட தீர்மானம். அர்ச்சுனா எம்பிக்கு எதிராக நீதிமன்றத்தில் 2 மணி நேரம் சான்றுரைத்த வைத்திய கலாநிதி கேதீஸ்வரன். தீவிரமடையும் நெருக்கடி இன்று முதல் இலங்கையில் அதிரடி திட்டம், பொதுமக்களுக்கான அறிவுறுத்தல். அவசர கால நிலை மேலும் நீடிப்பு, வெளியான வர்த்தமானி அறிவிப்பு. கொழும்பில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தீபச்செல்வனின் நூல்கள் தொடரும் சிக்கல்கள். நெடுந்தாரைகை சேவை இன்று முதல் மீண்டும் ஆரம்பம். வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் சங்கத்துக்கு வெளிநாடொன்றில் கிடைத்த விருது. இந்திய பிரதமருக்கு நன்றி தெரிவித்த ஜனாதிபதி அனுர. ஹார்மூஸ் முடக்கம் உலகின் பாதிக்கப்படக்கூடிய நாடுகளின் பட்டியலில் இலங்கைக்கு 2வது இடம். அவதானமாக செயல்படவும் இலங்கை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. முன்னாள் போராளிகள் சிலருக்கும் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைமைகளுக்கும் இடையிலான கலந்துரையாடல். வடக்கில் உள்ள மணல் மாஃபியாக்களின் பின்னால் சில அரசியல்வாதிகள், சில போலீசார் உள்ளனர் என்பது எமக்கு தெரியும். இவர்கள் கடந்த கால ஆட்சியாளர்களுக்கு விளையாட்டு காட்டியது போல தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கும் காட்டலாம் என நினைக்க வேண்டாம். அனைவரையும் சட்டத்தின் முன் நிறுத்துவோம் என கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாணத்தில் சட்டவிரோத கனியவள அகழ்வு மற்றும் விநியோகத்தை கட்டுப்படுத்துவது தொடர்பாக வடமாகாண ஆளுநர் அலுவலகத்தில் நேற்றைய தினம் சனிக்கிழமை இரவு இடம்பெற்ற அவசர விசேட உயர்மட்ட கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவ்வாறு தெரிவித்தார். மேலும் தெரிவிக்கையில், மணல் கொள்ளையர்களிடமிருந்து எமது வளங்களை பாதுகாக்க வேண்டும். அண்மைய நாட்களில் மணல் கொள்ளையர்களினால் 6 உயிர்கள் காவு வாங்கப்பட்டுள்ளது. இன்று ஒரு போலீஸ் உத்தியோகஸ்தரின் உயிரை கூட காவு வாங்கியுள்ளனர். இது ஆட்டை கடித்து மாட்டை கடித்த கதையாக போலீஸ் உத்தியோகஸ்தரின் உயிரை பறிக்கும் அளவுக்கு சென்றுள்ளனர். இவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும். மணல் விநியோகத்தை ஒழுங்குபடுத்தி அனுமதி பத்திரங்கள் வழங்குவதனூடாக 1 கியூப் மண் 7500 ரூபாய்க்கு வழங்க முடியும். அதனால் 1 டிப்பர் மண் 23,000 பெற முடியும். யாழ்ப்பாணத்துக்கு அதனை கொண்டு வருவதற்கான போக்குவரத்து செலவுகள் உள்ளிட்ட செலவுகளை கணித்தால் சுமார் 55,000 தொடக்கம் 65,000 ரூபாய்க்கு மண்ணை விநியோகிக்க முடியும். சட்டவிரோதமாக மணலை விற்பனை செய்யும் மணல் மாஃபியாக்கள் 1 டிப்பர் மண்ணை 1,20,000 ரூபாய் வரைக்கும் யாழ்ப்பாணத்தில் விற்பனை செய்கின்றனர். அவ்வாறான மண் மாஃபியாக்களின் பின்னால் சில அரசியல்வாதிகளும் சில போலீசாரும் உள்ளனர் என்பது எமக்கு தெரியும். கடந்த கால அரசாங்கங்களுக்கு விளையாட்டு காட்டியது போல தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் விளையாட்டு காட்டலாம் என நினைக்க வேண்டாம். அவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளை எடுப்போம். சட்டவிரோத மணலுடன் முதல் தடவை கைப்பற்றப்படும் வாகனத்துக்கு 50,000 ரூபாய் வரையில் தண்டம் வரவிடப்படும். 2வது தடவையும் அதே தவறை செய்தால் 20 லட்சம் ரூபாய் வரையில் தண்டம் வரவிடப்படும். 3வது தடவையும் அதே தவறை செய்தால் வாகனம் அரசுடைமையாக்கப்படும். இது தொடர்பான சட்டங்கள் மிக கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும். இது தொடர்பில் நீதி அமைச்சு உள்ளிட்ட தரப்புகளுடன் பேச்சுக்கள் நடாத்தியுள்ளோம். அத்துடன் போலீசாரின் நடவடிக்கைகள் சாதாரண மக்களை வஞ்சிக்கும் நடவடிக்கையாக இருக்காது, மாஃபியாக்கள் மீதான கடுமையான நடவடிக்கையாக இருக்க வேண்டும் என போலீசாருக்கு அறிவுறுத்தியுள்ளோம். மாஃபியாக்களுக்கு மக்கள் பயப்படுகின்றார்கள். அவர்கள் தொடர்பில் போலீசாருக்கு அறிவிக்க பயப்படுகின்றார்கள். அதனால் இவ்வாறான சட்டவிரோத செயல்பாடுகள் தொடர்பில் அறிவிக்க மிக விரைவில் தொலைபேசி இலக்கங்களை அறிவிப்போம். அதனூடாக அவர்கள் தகவல்களை தெரியப்படுத்த முடியும். இவ்வாறான செயல்பாடுகளை தனியே போலீசாரோ அரசாங்கமோ கட்டுப்படுத்த முடியாது. பொதுமக்களின் பங்களிப்பு கட்டாயம் தேவை என்றும் அவர் தெரிவித்தார். வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் தனக்கு எதிராக பரப்பிய அவதூறு தொடர்பில் யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி கேதீஸ்வரன் பருத்தித்துறை நீதிமன்றத்தில் சுமார் 2 மணி நேரம் சான்றுரைத்துள்ளார். யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி கேதீஸ்வரன் வைத்தியர் அர்ச்சுனாவுக்கு எதிராக தொடர்ந்து அவதூறு வழக்கு கடந்த வெள்ளிக்கிழமை பருத்தித்துறை மாவட்ட நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அதன்போதே வைத்தியர் கேதீஸ்வரன் மன்றில் சான்றுரைத்தார்.
கடந்த 4/7/2024 அன்று சாவகச்சேரி அடிப்படை மருத்துவமனையின் மருத்துவ அத்தியட்சகராக வைத்தியர் அர்ச்சுனா பணியாற்றிய போது யாழ்ப்பாண மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் கேதீஸ்வரன் வலி நிவாரணிகளை போதை மருந்துகளாக மருந்தகங்கள் வழியாக பள்ளி செல்லும் மாணவர்களுக்கு விற்பதாக குற்றச்சாட்டொன்றை முன்வைத்திருந்தார். இந்த கூற்று தொடர்பிலேயே இந்த அவதூறு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இவ்வழக்கின் முன்னாய்வின் போது அக்குறிப்பிட்ட காணொலி தன்னால் தான் பதிவேற்றம் செய்யப்பட்டதையும் அச்செய்தி தன்னால் தான் கூறப்பட்டதையும் அர்ச்சுனா ஏற்றுக் கொண்டிருந்தார். மேலும் அக்குற்றச்சாட்டின் உண்மைத்தன்மையை நீதிமன்றத்தில் மெய்ப்பிப்பார் என தமது மறுமொழியிலும் குறிப்பிட்டிருந்தார். அந்நிலையில் வழக்கு கடந்த வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது மன்றில் சான்றுரைத்த மருத்துவர் கேதீஸ்வரன் தமது பணிக்காலத்தில் வலி நிவாரணிகளை மருத்துவச் சீட்டு இல்லாமல் வழங்கப்படுவது தொடர்பாக வந்த குற்றச்சாட்டுகள் குறித்தும் அது தொடர்பில் 2022 முதல் 2024 ஆண்டுக்கு இடையில் தாம் மேற்கொண்ட நடவடிக்கைகள் குறித்தும் அறிக்கை ஒன்றின் மூலம் நீதிமன்றத்தில் சான்றுகளுடன் சமர்ப்பித்தார். இது தொடர்பாக மருந்தகங்கள், அரசு மருத்துவமனைகள், தனியார் மருத்துவமனைகள் மற்றும் தனியார் மருத்துவ நிலையங்களுக்கு எதிராக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தும் சான்றுகளின் அடிப்படையில் தமது கருத்துக்களை முன்வைத்தார். அதனைத் தொடர்ந்து வைத்தியர் அர்ச்சுனாவினால் வெளியிடப்பட்ட காணொலி நீதிமன்றத்தில் திரையிட்டு காண்பிக்கப்பட்டது. அக்காணொலி திரையிடப்பட்ட போது வைத்தியர் அர்ச்சுனாவும் நேரடியாக மன்றத்தில் உடனிருந்தார். மேலும் சான்றுரைத்த பணிப்பாளர் கேதீஸ்வரன் தமது 35 ஆண்டுகால மருத்துவ சேவையில் தம்மீது எவ்வித இழுக்கும் ஏற்பட்டிருக்காத நிலையில் மிகவும் பொய்யாக முன்வைக்கப்பட்ட இக்குற்றச்சாட்டானது தம்மை பெரிதும் பாதித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். குறிப்பாக இந்த காணொலியை அர்ச்சுனா வெளியிட்டதன் பின்னர் வெளிநாடுகளில் இருந்து பலர் தம்மை அச்சுறுத்தியதோடு தமது குடும்பத்தினரையும் மிரட்டியதாகவும் கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் சான்றுரைத்துள்ளார். அதேவேளை அடுத்த வழக்கு தவணையின் போது பணிப்பாளர் கேதீஸ்வரனிடம் வைத்தியர் அர்ச்சுனாவின் வழக்கறிஞரால் குறுக்கு விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார் என்று குறுக்கு விசாரணைக்கு மன்று திகதியிட்டது. ஜனாதிபதியால் அறிவிக்கப்பட்ட பொது அவசரகால நிலை மேலும் 1 மாதத்துக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதற்கான வர்த்தமானி அறிவிப்பை ஜனாதிபதியின் செயலாளர் TNS நந்திக சனத்குமார் நாயக்க வெளியிட்டுள்ளார். டிட்வா புயலால் ஏற்பட்ட பேரிடர் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு நாட்டில் பொது அவசர நிலை நீடிக்கப்பட்டுள்ளதுடன் பொது பாதுகாப்பையும் நாட்டு மக்களின் வாழ்வாதாரத்துக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் சேவைகளை பராமரிப்பதற்கும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. இதற்கிடையில் அரசு கூட்டுத்தாபனம், அரசாங்க திணைக்களம், உள்ளூராட்சி நிறுவனம், கூட்டுறவு சங்கம் அல்லது அவற்றின் கிளைகளால் வழங்கப்படும் சேவைகளை அத்தியாவசிய சேவைகளாக அறிவித்து வர்த்தமானி அறிவிப்பை மேலும் நீடிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. அதன்படி மின்சார விநியோகம், பெட்ரோலிய பொருட்கள் விநியோகம், எரிவாயு உள்ளிட்ட பொருட்கள், சுகாதாரம், எரிபொருள் சேவைகள் உள்ளிட்ட அனைத்து சேவைகள் மற்றும் பல சேவைகளை அத்தியாவசிய சேவைகளாக அறிவித்திருந்த வர்த்தமானி அறிவிப்பு மீண்டும் நீடிக்கப்பட்டுள்ளது. வீட்டு உபயோக மின்சார நுகர்வை 25% குறைக்கும் இலக்குடன் அரசாங்கத்தின் சிறப்பு திட்டமான சுரகிமுலங்கா இன்று முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தெரிய வருகின்றது. இது ஜனாதிபதி செயலகம், எரிசக்தி அமைச்சு மற்றும் தூய்மையான இலங்கை அமைப்பு ஆகியவற்றால் கூட்டாக நடத்தப்படும் ஒரு திட்டமாகும். தினமும் மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை பதிவாகும் அதிகபட்ச மின்சார தேவையை கட்டுப்படுத்துவதே இதன் முதன்மை நோக்கமாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் அதிகபட்ச தேவை நேரங்களை தவிர்த்து மின்சாரத்தை பயன்படுத்துமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். பாரம்பரிய மின்சார பயன்பாட்டு முறைகளை மாற்றுவதும் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் இந்த நடவடிக்கையின் ஒரு முக்கிய பணியாகும் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஏப்ரல் மாதம் முதல் இரவு நேரங்களில் திட்டமிடப்பட்ட மின்தடைகளை நடைமுறைப்படுத்த வேண்டிய சூழல் ஏற்படலாம் என மின்சார சபை பொறியியலாளர்கள் எச்சரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இலங்கையின் மின் உற்பத்தி கட்டமைப்பானது கடும் அழுத்தத்துக்கு உள்ளாகியுள்ள நிலையில் இந்த அபாயம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் பிரதான நீர்மின் தேக்கங்களில் நீர்மட்டம் வேகமாக வீழ்ச்சியடைந்து வருகின்றது. மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதற்றங்களால் எரிபொருள் மற்றும் நிலக்கரி இறக்குமதியில் தடைகள் ஏற்பட்டுள்ளதோடு அவற்றின் விலைகளும் உயர்வடைந்துள்ளன. நுரைச்சோலை மின் நிலையத்தில் நிலக்கரியின் தரம் தொடர்பான சிக்கல்கள் இன்னும் நீடிக்கின்றன. இவ்வாறான சூழலில் நாடு தழுவிய ரீதியில் பாரிய மின் துண்டிப்புகள் ஏற்படுவதை தவிர்க்க குறுகிய கால சுழற்சி முறையிலான மின்வெட்டுகளே ஒரே தீர்வு என மூத்த பொறியியலாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். மின் நுகர்வு உச்சத்தில் இருக்கும் இரவு 6 மணி முதல் 10 மணி வரை இந்த மின் தடைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. மின் கட்டமைப்பின் ஸ்திரத்தன்மையை பேணவும் பராமரிப்பு பணிகளை முன்னெடுக்கவும் இது அவசியமாகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மின்சார கட்டணங்களும் பாரிய அளவில் அதிகரிக்கப்படலாம் என பல தரப்பினரும் தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் மின்வெட்டு தொடர்பிலான எச்சரிக்கைகளும் வெளிவந்த வண்ணமே இருக்கின்றன. எனினும் அரசாங்கம் மின்வெட்டு தொடர்பான எந்தவித உத்தியோகபூர்வ அறிவிப்புகளையும் வெளியிடாத போதும் பொதுமக்கள் முடிந்த அளவு மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துமாறு அரசு தரப்பில் இருந்து அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.
எரிபொருள் நெருக்கடிக்கு தீர்வாக இந்தியாவில் இருந்து எரிபொருள் கப்பல் ஒன்று இலங்கைக்கு அனுப்பப்பட்டமைக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க எக்ஸ் கணக்கில் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். மத்திய கிழக்கு மோதலினால் இலங்கை எதிர்கொண்டுள்ள எரிபொருள் விநியோக தடைகள் குறித்து சில நாட்களுக்கு முன்னர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் கலந்துரையாடினேன். இந்தியாவின் விரைவான ஆதரவுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நேற்று 38,000 மெட்ரிக் டன் எரிபொருள் கொழும்பை வந்தடைந்தது. இதனை கிடைப்பதற்கு ஒருங்கிணைந்த இந்திய வெளி விவகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கருக்கு எனது நன்றிகள் என்றும் குறிப்பிட்டார். முன்னாள் போராளிகள் சிலருக்கும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைமைகளுக்கும் இடையிலான கலந்துரையாடல் என்ற துணைப்பொருளில் முன்னாள் போராளிகள் சிலரின் ஏற்பாட்டில் கலந்துரையாடல் ஒன்று கிளிநொச்சி கூட்டுறவாளர் மண்டபத்தில் நடைபெற்றது. குறித்த கலந்துரையாடலில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம் மற்றும் கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் MA சுமந்திரன் கலந்து கொண்டனர். குறித்த கலந்துரையாடலில் முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர்களான சயந்தன், சுகிர்தன் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். குறித்த கலந்துரையாடலில் தமிழரசுக் கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம் மற்றும் பதில் பொதுச் செயலாளர் MA சுமந்திரன் ஆகியோர் உரையாற்றியிருந்தனர். CVK சிவஞானம் தனது உரையில், இப்பொழுது ஏற்கனவே நாங்கள் கடந்த முதலாவது சந்திப்பிலேயே ஒரு 9 பேர் கொண்ட ஒரு இணைப்பு குழுவை ஏற்படுத்தி இப்பொழுது நேற்று நாங்கள் தீர்மானிக்கிறோம். அவர்களுக்கு சில சந்தேகங்கள், நல்ல தேவைகள், நல்ல உணர்வுகள் இருந்தன. அதை முறையாக ஏற்றுக்கொண்டு இப்பொழுது அந்த 9 பேரும் இந்த 2 அமைப்புகள் இலங்கை தமிழரசு கூட்டணியினுடைய ஒரு அபெக்ஸ் படி என்று சொல்லக்கூடிய 2 கட்சிகளுக்கு பொதுவான ஒரு கட்டமைப்பாக இந்த 9 பேர் கொண்ட குழு இனிமேல் இயங்கும் என்ற முடிவை நாங்கள் எடுத்திருக்கிறோம். பொதுவான தமிழ் தேசிய இனத்தினுடைய அரசியல், பொருளாதார, வாழ்வியல் சம்பந்தமான சகல விடயங்களில், முக்கியமான விடயங்களில் இந்த உயர்மட்ட குழு தொடர்ந்து இணக்கப்பாட்டை உருவாக்கி முன்னெடுத்து செல்லும். பேதங்கள், வேற்றுமைகள், கருத்து வேற்றுமையை களைந்து ஒற்றுமையாக நாங்கள் அரசியலமைப்பென்றால் இலக்காரர்களுக்கும் இணைந்து செயல்படுவதற்கான முடிவை நாங்கள் ஏற்றெடுத்திருக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு கட்சிகளும் தத்தமது தனித்துவத்தை பேணிக்கொண்டு ஒன்றுக்கொன்று முரண்படாத வகையில் செயல்படுவதன் மூலம் ஒரு அரசியல் ஸ்திரத்தன்மையோடு தெற்கத்திய சிங்கள கட்சிகள், NPP உட்பட இருந்தாலும் அந்த தலைமைகள் சார்ந்தவர்கள் இந்த மண்ணிலே காலூன்றாது பார்த்துக் கொள்ள வேண்டிய கடமை ஒவ்வொருவருக்கும் உண்டு. தமிழ் கட்சிகள், தமிழ் தேசிய கட்சிகள் சொல்லக்கூடிய அத்தனை கட்சிகளுக்கும் இயக்கங்களுக்கும் பொதுமக்களுக்கும் உண்டு. அந்த இலக்கை நோக்கி நாங்கள் பயணிப்போம். ஆகவே அந்த பயணத்திலே நீங்கள் எல்லோரும் கட்சியில இருந்தாலும் சரி, கட்சியில உறுப்பினராக இருந்தாலும் சரி, கட்சி என்பது தமிழ் மக்களுடைய சொத்து. ஆகவே அதிலே உங்களை நினைத்து கொள்ளுமாறு வேதங்கள், கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது, இல்லாமல் போக முடியாது. அதை அழைத்துக் கொண்டு எங்களோடு பயணிக்க வேண்டும் என்று மிக அன்போடு பணிவோடு வேண்டி எனக்கு இந்த வாய்ப்பை தந்திருக்கு. இங்கே இருந்து வன்முறைக்கு தப்பி ஓடி அகதிகளாக வாழுகிற ஏறத்தாழ இப்பொழுது 60,000-க்கும் மேற்பட்ட மக்கள் அங்கே இருக்கிறார்கள். நாடற்றவர்களாக ஒருவர் இருக்கக்கூடாது என்று சர்வதேசம் சொல்லுகிறோம். அவர்கள் நாடற்றவர்களாக இருக்கக்கூடாது, திரும்பி வர மனம் இல்லை என்றால் அங்கேயே பிரஜா உரிமை கொடுக்க வேண்டும் என்று சொன்னேன். நான் இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால் 2006ஆம் ஆண்டு நாடற்றவர்களாக அவர்கள் இருக்கக்கூடாது என்று எங்கள் மக்களுக்காக நாங்கள் குரல் எழுப்ப வேண்டிய ஒரு தேவை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அது முதல் தடவையாக ஏற்படவில்லை. 1949ஆம் ஆண்டு 8 லட்சம் மக்கள் நாடற்றவர்களால் ஆக்கப்பட்ட போது
அதற்கு எதிராக உருவாக்கப்பட்ட கட்சி இது. அதற்கு எதிராக உருவாக்கப்பட்ட கட்சி இது. அன்றே சொன்னோம், அவர் நாடற்றவர்களாக இருக்க முடியாது. தமிழ் மக்கள் அப்படியாக சுயமரியாதையோடு வாழ வேண்டுமாக இருந்தால், நாங்கள் ஒரு தேசம், நாங்கள் ஒரு மக்கள், சர்வதேச சட்டத்திலே நாங்கள் ஒரு மக்கள், இறைமையுள்ள மக்கள், எங்களுக்கு அப்படியான சுய நிர்ணய உரிமை உண்டு என்று சொன்ன முதலாவது கட்சி இலங்கை தமிழரசு கட்சி. நாங்கள் இறைமையுள்ள மக்கள், சர்வதேச சட்டத்திலே எங்களுக்கு சுய நிர்ணய உரிமை உண்டு என்று சொன்ன காரணத்தினால்தான் ஒரு நாட்டுக்குள்ளேயே அந்த சுய நிர்ணய உரிமை உபயோகிக்க முடியாத வண்ணமாக முதலாவது குடியரசு அரசியல் 1972ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட போது, அப்படியானால் இந்த நாட்டினுடைய தேசிய வாழ்க்கைக்குள்ளே நாங்கள் சுயமரியாதையோடு வாழ முடியாமல் பண்ணிவிட்டீர்கள், அப்படியானால் எங்களை தனியே போக விடுங்கள் என்று நாங்கள் சொல்றோம். அதை சொன்னது இலங்கை தமிழரசு கட்சிதான். தமிழர் விடுதலை கூட்டணியாக முதலிலே தமிழர் கூட்டணியாக 74ஆம் ஆண்டு தமிழர் கூட்டணியாக அடுத்து 76ஆம் ஆண்டு வட்டுக்கோட்டை தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட காலத்திலேதான் தமிழர் விடுதலை கூட்டணி என்று பெயர் மாற்றப்பட்டு அந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது. அதை எடுத்தது தமிழர் விடுதலை கூட்டணியாக இருந்தாலும் நான் பல இடங்களிலே சொல்லியிருக்கிறேன், அது இலங்கை தமிழரசு கட்சி. ஏன் அதை தொடர்ந்து வந்த பொது தேர்தலில் 77ஆம் ஆண்டு ஜூலை பொது தேர்தலில் 3 கட்சிகள் சேர்ந்து இலங்கை தமிழர் விடுதலை கூட்டணி உருவாக்கப்பட்டது. இலங்கை தமிழரசு கட்சி, அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ். இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் சொல்லியது, எங்களுடைய பிரச்சனை வித்தியாசமான பிரச்சனை, வடக்கு கிழக்கிலே அல்ல, எங்களுடைய மக்கள் வாழுகிறது நிலைய. ஆகவே தேர்தலிலே கூட நாங்கள் தனியாக போட்டியிடுகிறோம். பெரியவர் தொண்டமான் மஸ்கெலிய தேர்தல் தொகுதியிலே சேவல் சின்னத்திலே போட்டியிட்டார். அவர்களுடைய பொதுச் செயலாளர் என்ன செல்லசாமி கொழும்பு மத்திய தேர்தல் தொகுதியிலே சேவல் சின்னத்திலே போட்டியிட்டார். தேர்தலுக்கு பிறகு தொண்டமானவர்கள் அமைச்சரானது உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் தமிழர் விடுதலை இணக்கத்தோடு செய்யப்பட்ட விஷயம். ஆகவே இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அதை விட்டு அப்படியே விலகியது. தேர்தல் நேரத்திலே தனக்கு யாழ்ப்பாண தேர்தல் தொகுதி வேட்பாளராக தன்னை நிறுத்தவில்லை என்று குமார் பொன்னம்பலம் அடம் பிடித்ததன் காரணமாக வட்டுக்கோட்டை தொகுதி கொடுக்கப்பட்ட போது அது வேண்டாம், யாழ்ப்பாண தொகுதிதான் எனக்கு வேண்டும் என்று அடம் பிடித்து சுயேட்சையாக தமிழர் விடுதலை கூட்டணிக்கு எதிராக போட்டியிட்டு தோல்வியுற்று, ஆனால் தேர்தல் முடிந்த கையோடு அகில இலங்கை தமிழ் காங்கிரசுடைய கட்டுப்பாட்டை அவர் வெளியே எடுத்துவிட்டார். அதோடு அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் வெளியேறியது. ஆகவே 3 கட்சியின் உறைவிடமாக இருந்த தமிழர் விடுதலை கூட்டணி இலங்கை தமிழரசு கட்சியாக மட்டும்தான் இதன் பயணம். நெடுந்தீவிற்கான கடற்போக்குவரத்தில் பழுதடைந்து நெடுந்தாரகை இன்று முதல் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது. இந்த தீர்மானம் நேற்று முன்தினம் யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி நேற்று நெடுந்தாரகையை நேரடியாக பார்வையிட்டு தற்காலிக திருத்த நடவடிக்கையை வடபிராந்திய கடற்படை தளபதி அட்மிரல் பொடிக்கல் எனக்கவே மேற்கொண்டுள்ளார். அதன் பிறகு இன்று முதல் நெடுந்தாரகை சேவையில் மீண்டும் ஈடுபடும் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் நெடுந்தாரகையை நிரந்தரமாக திருத்துவதற்கான நடவடிக்கை வீதி அபிவிருத்தி அதிகார சபையால் விரைவில் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஹோர்முஸ் நீரிணையுடனான போக்குவரத்து தடை காரணமாக உணவுப் பொருட்களின் விலை உயர்வடைந்து அதன் மூலம் அதிகம் பாதிப்படையக்கூடிய நாடுகளின் பட்டியலில் இலங்கை 2ஆம் இடத்தில் உள்ளதாக ஆய்வொன்றில் தெரியவந்துள்ளது. ஜெர்மனியின் கீழ் உலக பொருளாதார ஆய்வு நிறுவனம் மேற்கொண்ட ஆய்வில் உணவுப் பொருட்கள் மற்றும் மருந்துகள் முதல் ஸ்மார்ட் போன்கள் வரை பல பொருட்களின் விலைகள் உயரக்கூடும் என்று தெரியவந்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை முழுமையாக மூடப்பட்டால் அது இலங்கைக்கு ஒரு பேரழிவுகரமான உணவு பாதுகாப்பு நெருக்கடியை ஏற்படுத்தும் என்றும் உணவுப் பொருட்களின் விலை 15% மேல் உயரும் என்றும் கணிக்கப்பட்டிருக்கின்றது. முதலிடத்தில் ஜாம்பியா உள்ளதுடன் தாய்வான், பாகிஸ்தான் மற்றும் இந்தியா ஆகிய நாடுகளின் பெயர்களும் பாதிக்கப்படக்கூடிய நாடுகளின் பட்டியலில் உள்ளடங்குகின்றன. எரிபொருள், எரிவாயு உள்ளிட்ட எரிசக்தி மற்றும் உரங்களை இறக்குமதி செய்யும் அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள் இந்த உணவு விலை உயர்வால் கடுமையாக பாதிக்கப்படக்கூடும் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது.
மாகாண சபை தேர்தல் குறித்து ஆராய்ந்து விதப்புரைகளை முன்வைக்க நியமிக்கப்பட்ட பாராளுமன்ற விசேட குழுவில் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி சட்டமா அதிபர் மற்றும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் மற்றும் ஆணைக்குழுவின் உயர் அதிகாரிகள் முன்னிலையாக உள்ளனர். கடந்த 9 ஆண்டுகளாக மாகாண சபைகள் கூட்டப்படாததால் பல பிரச்சினைகள் தோற்றம் பெற்றுள்ளன. எனவே மாகாண சபை தேர்தல்களை பழைய விகிதாசார முறைப்படி நடத்த வேண்டும். பின்னர் தேர்தல் முறையை திருத்துவதற்கான நடவடிக்கைகளை எடுக்குமாறும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் செயற்குழுவில் முன்மொழிந்தனர். மாகாண சபை தேர்தல்களை எந்த தேர்தல் முறைமையின் கீழ் நடத்தப்பட வேண்டும் என்பதை ஆராய்ந்து அறிக்கையிடுவதற்கும் அது தொடர்பான முன்மொழிவுகளையும் விதப்புரைகளையும் சமர்ப்பிப்பதற்கான பாராளுமன்ற விசேட குழு அதன் தலைவர் அமைச்சர் விஜித ஹேரோ தலைமையில் கடந்த 17ஆம் தேதி முதல் தடவையாக கூடியது. மாகாண சபை தேர்தல்கள் சட்டம் திருத்தப்பட்டு தற்பொழுது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள 2017ஆம் ஆண்டின் 17ஆம் இலக்க சட்டத்தின் ஏற்பாடுகளுக்கு அமைய அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள கலப்பு விகிதாசார பிரதிநிதித்துவ முறையை நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான வட்டார எல்லைகளை தீர்மானிக்கும் நடைமுறை இதுவரையில் பூர்த்தி செய்யப்படாமையால் உருவாக்கியுள்ள சட்ட ரீதியான தடையின் காரணமாக மாகாண சபை தேர்தல்களை நடத்துவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது என்று குழுவின் தலைவர் அமைச்சர் விஜித ஹேரத் சுட்டிக்காட்டினார். கல்வி மற்றும் சுகாதாரம் உள்ளிட்ட பெரும்பாலான முக்கிய நிறுவனங்கள் மாகாண சபைகள் மூலமே நிர்வகிக்கப்படுகின்றன என்று எதிர்க்கட்சியின் உறுப்பினர்கள் இதன்போது சுட்டிக்காட்டினர். இதற்கமைய கடந்த 9 ஆண்டுகளாக மாகாண சபைகள் கூட்டப்படாததால் பல பிரச்சினைகள் எழுந்துள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். நாட்டின் சில பகுதிகளில் நாளை வெப்ப குறியீடு அதாவது மனித உடல் உணரும் வெப்பநிலை எச்சரிக்கை மட்டத்தில் நீடிக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு சப்ரகமுவ, தெற்கு, கிழக்கு, வடமேற்கு, வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்கள் மற்றும் மொனராகலை மாவட்டத்தின் சில பகுதிகளில் வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை நிலவக்கூடிய வெப்பமான வானிலை அவதானம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் காணப்படுவதால் நீண்ட நேரம் வெயிலில் இருப்பதும் வெளிப்புற செயல்பாடுகளில் ஈடுபடுவதும் உடலில் சோர்வு நிலையை ஏற்படுத்தக்கூடும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. மேலும் தொடர்ச்சியாக இவ்வாறான செயல்பாடுகளில் ஈடுபடுவதால் உடலில் நீர்ச்சத்து குறைவடைதல் மற்றும் உப்பகற்றப்படுதல் காரணமாக தசைப்பிடிப்பு ஏற்படக்கூடும் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. எனவே அடிக்கடி நீர் அருந்தவும், முடிந்தவரை நிழலான இடங்களில் தங்கியிருத்தல் மற்றும் அதிக கடினமான வேலைகளை தவிர்க்கவும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். ஈழத்தமிழர் உரிமைகள் பெருமன்றின் ஏற்பாட்டில் திருகோணமலை பிரகடனத்தை வலிதாக்கும் முல்லைத்தீவு மாவட்ட மாநாடு நேற்றைய தினம் இலங்கை செஞ்சிலுவை சங்க மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது. கலாநிதி ஸ்ரீ ஞானேஸ்வரன் தலைமையில் நடைபெற்ற மாநாட்டில் ஈழத்தமிழர் உரிமைகள் பெருமன்றின் உருவாக்கம், நோக்கம் மற்றும் தேவை தொடர்பாக தெளிவுபடுத்தப்பட்டது. இக்கலந்துரையாடலில் செயற்பாட்டாளர்களான கமலேந்திரன் மற்றும் செல்வி வனிதா சேனாதிராஜா ஆகியோரால் தெளிவூட்டல் வழங்கப்பட்டது. குறித்த மாநாட்டில் ஈழத்தமிழர்களின் தேசிய இன பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு உள்ளக முறைகளை நிராகரித்தல் வெளியக பொறிமுறைகளை உருவாக்குவதற்குமான மூல தத்துவங்கள் என உள்ளடங்கிய திருகோணமலை பிரகடனம் மாநாட்டில் கலந்து கொண்ட அனைவரிடமும் கையளிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் ஈழத்தமிழர் உரிமைகள் பெருமன்றின் செயற்பாட்டாளர்கள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், இளைஞர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் என்று பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து ஈழத்தமிழர் உரிமைகள் பெருமன்றின் சார்பாக கலாநிதி ஞானேஸ்வரன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் ஈழமன்றின் உரிமைகள் பெருமன்றின் திருகோணமலை பிரகடனம் குறித்து மாவட்ட ரீதியிலான கலந்துரையாடல்கள் தொடர்ந்து நடைபெற்று வரும் வேளையில் இன்று முல்லைத்தீவு மாவட்ட கலந்துரையாடலில் ஈடுபட்டதாகவும் ஈழத்தமிழர் பெருமன்றின் உருவாக்கம் மற்றும் திருகோணமலை பிரகடனம் தொடர்பான கலந்துரையாடல் வெற்றிகரமாக நிகழ்ந்ததாகவும் பெருமளவிலான மக்கள் கலந்து கொண்டு திருகோணமலை பிரகடனத்தை ஏற்று அதனை ஏற்றுக்கொண்டதாகவும் அவர்கள் தொடர்ந்து ஈழத்தமிழர் உரிமைகள் பெருமன்றுடன் தொடர்ந்து செயற்பட விருப்பை வெளிப்படுத்துகின்றார்கள். மக்களின் நியாயமான உரிமைகள் எங்கெங்கெல்லாம் கேள்விக்குட்படுத்தப்படுகின்றதோ அங்கெல்லாம் பெருமன்றின் பிரசன்னத்தையும் ஆதரவையும் இணைத்து செயல்படுவதையும் இக்கலந்துரையாடலில் உறுதிப்படுத்தப்பட்டதாகவும் தொடர்ந்து இதுபோன்ற கலந்துரையாடல்கள் ஏனைய மாவட்டங்களில் நடைபெறுவதை போன்று கிளிநொச்சி மற்றும் யாழ்ப்பாண மாவட்டங்களில் நிறைவு செய்த பின் ஈழத்தமிழர் உரிமைகள் பெருமன்றின் திருகோணமலை பிரகடனம் அனைத்து முன்மொழிவுகளையும் உள்வாங்கி திருத்தங்கள் மற்றும் புத்தகங்களுடன் இறுதி பிரகடனமாக ஏப்ரல் மாதம் நிறைவு நாட்களில் வெளியிடப்பட்டு உரிய வகையில் உரிய தரப்பினர்களிடம் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாகவும் தொடர்ந்து ஈழத்தமிழர்கள் அவர்களின் சுயநிர்ணய உரிமையினை எந்த விதத்திலும் எதன் பொருட்டும் சமரசம் செய்யாது செயற்பாடுகள் தொடர்ந்து நிகழும் என்று தெரிவித்தார்.